ஒரு மாமனார் மருமக உறவு அப்படிங்கிறது ரொம்பவே புனிதமான ஒரு உறவாக பார்க்கப்படுது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிரைமில் அந்த ரெண்டு பேருக்கு இடையிலான தவறான உறவால் எதுவுமே அறியாத ஒரு உயிர் எப்படி போச்சு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது போன்ற கிரைம் சம்பவங்களை விரிவாக தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உத்தரப்பிரதேசம் மாநிலம் குஷிநகர் பகுதியை சேர்ந்தவங்க கீதா தேவி குர்கு யாதவ் தம்பதி. கீதா தேவிக்கு 50 வயசாகுது, குர்கு யாதவுக்கு 60 வயசாகுது. இவங்க ரெண்டு பேருக்கும் தீபக் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கான். இந்த பையனுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் பெத்தவங்க பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. மருமக வந்துட்டா நமக்கு மக மாதிரி அப்படின்னு நினச்ச கீதா தேவிக்கு அந்த மருமக தான் தன்னோட வாழ்க்கையவே மாற்றி அமைக்க போகிறா அப்படின்றது அப்போ அவங்களுக்கு தெரியல. ஏன்னா கடந்த சில நாட்களாகவே தீபக்கோட மனைவிக்கும் குர்கு யாதவுக்கும் இடையில தவறான ஒரு தொடர்பு இருந்திருக்கு. அதாவது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட கீதா தேவி வெளியே கடைக்கு போகிறதா சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போயிருக்காங்க. வீட்டில் தான் யாருமே இல்லையே, நாம் ஜாலியாக இருக்கலான்னு நினச்ச 60 வயசான மாமனாரும் 19 வயசாகக்கூடிய மருமகளும் பெட்ரூமில் உல்லாசமாக இருந்திருக்காங்க. வெளியில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அன்னைக்கு சீக்கிரமாகவே கீதா தேவி வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க. வீட்டில் மருமகளை காணோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்த அவங்களுக்கு அவங்களோட பெட்ரூமில் பேச்சு சத்தம் கேட்டிருக்கு. ஸோ நம்மளோட பெட்ரூமில் இவன் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு போன தேவிக்கு பெரிய ஒரு ஷாக்கு காத்துட்டு இருந்திருக்கு. தன்னோட கணவர் கூட மருமக உல்லாசமாக இருந்ததை பார்த்துட்டாங்க. உடனே அதிர்ச்சியாகி 2 பேரையும் கையும் களவுமாக பிடிச்சிருக்காங்க. இவங்க செஞ்சது தான் தப்பு, நம்ம தான் சண்டை போடணும்னு பார்த்தா அவங்க 2 பேரும் சேர்ந்து கீதா தேவி கூட சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா கீதா தேவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செய்கிறதையும் செஞ்சுட்டு என்னையா மிரட்டுறீங்க, உங்களோட வண்டவாளத்தை எல்லாம் என்னோட மகன் வரட்டும், நான் அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீதா தேவி இவங்க 2 பேரும் தப்பு செஞ்சுட்டு செஞ்ச தப்புக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம நம்மளையே மிரட்டுறாங்க. இருங்க, அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லார்கிட்டையும் நீங்கள் செஞ்ச கேவலத்தை போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கீதா தீபக் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னா முதலுக்கே மோசமாகிருமோன்னு சொல்லி 2 பேரும் பயந்துருக்காங்க. கீதா தேவி உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தன்னோட பையன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறமா மருமகளோட நம்ம இந்த உறவை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினச்ச யாதவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட மனைவின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம கீதா தேவியை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. இதுதான் சந்தர்ப்பம்னு நினச்ச மருமகளும் ஓடி போயிட்டு ஒரு செங்கல்லையும் மரக்கட்டையையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மாமியாரோட தலையில் மரக்கட்டையாலையும் செங்கல்லையாலையும் பயங்கரமாக தாக்கியும் இருக்காங்க. இந்த தாக்குதலில் தேவி அந்த சம்பவ இடத்துலையே மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்றதை 2 பேரும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மாமியார் இறந்துட்டா, இதுக்கப்புறம் இந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சு வீட்டில் இருந்த டாய்லெட்குள்ளே அவங்களோட பாடியை இழுத்துட்டு போயிட்டு ஓரமாக வச்சு அந்த கதவை டைட்டாக மூடி வச்சிடுறாங்க. அந்த ரெஸ்ட் ரூம் யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றனால வெளியில் கண்டிப்பாக தெரிய வராது அப்படின்னு 2 பேரும் நினச்சிருக்காங்க. ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த தீபக் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு கீதாவை காலையிலேருந்து காணா அப்படின்னு சொல்லி மாமனாரும் மருமகளும் கண்ணீர் வடிச்சிருக்காங்க. தங்களோட கள்ளக்காதலை மறைக்கிறதுக்காக மாமியார் மேலே கள்ளங்கத்தை ஏற்படுத்துறதுக்காக தீபக்கோட மனைவி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நாங்கள் 2 பேரும் எவ்வளவோ எடுத்து சொன்னோம், ஆனால் அத்தை கேட்கவே இல்லை. ஒரு பையனோட அவங்க பைக்கில் ஏறி ஓடி போயிட்டாங்க. ஏன்னா எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவன் கூட தான் இனிமேல் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து அவங்களோட ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தீபக் இதை நம்புகிற மாதிரியே இல்லை. ஏன்னா தன்னோட அம்மா அந்த மாதிரி செய்யக்கூடிய கேரக்டர் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. தன்னோட அம்மா காணா அப்படின்னு சொல்லி உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ் வீட்டுக்கு வந்து தேடுதல் வேட்டை நடத்தினப்போ தான் கழிப்பறைக்குள்ளே கீதாவோட பாடி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. கீதாவோட தலையில் பலத்த காயங்கள் இருந்தனால அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பட்டதுக்காக அந்த பாடியை அனுப்பி வச்சுருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கீதாவோட தலையில் பயங்கரமாக அடித்தனால தான் அவங்க இறந்துருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. வீட்டில் இருந்த மாமனாரையும் மருமகளையும் கூட்டிகிட்டு போயிட்டு தனித்தனியாக விசாரிச்சிருக்காங்க. அப்போ தான் மாமியாரை கொன்ன விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு.
விசாரணையில தான் கல்யாணமான ஒரு வாரத்திலேயே மாமனார் மருமக மேலே ஒரு ஈர்ப்பு வந்ததும் மருமகளுக்கும் மாமனார் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததும் தெரிய வந்திருக்கு. ஸோ 2 பேரும் ஒன்றா இருந்ததை கீதாதேவி பார்த்ததுனால வெளியில் இந்த விஷயத்த சொல்லிடுவாங்களோன்றதுக்காக அவங்கள நாங்கள் கொலை பண்ணோன்ற உண்மையை 2 பேரும் போலீஸோட கிடுக்குப்பிடி விசாரணையில் ஒத்துக்கிட்டாங்க. குற்றவாளிகளையும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றனால அவங்க 2 பேர்த்தையும் போலீஸ் கோர்ட்டில் ஆஜர் பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த கேஸ் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. போலீஸோட விசாரணையில் அம்மாவோட கொலைக்கான காரணம் தெரிஞ்சு தீபக் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. தன்னோட மனைவியே அப்பா கூட இந்த மாதிரி ஒரு தவறான உறவில் இருந்தாளா அப்படின்னு நினச்சி ரொம்பவே அசிங்கமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இங்கே இவங்க 2 பேரும் மாமனார் அப்படிங்கிறவர் ஒரு அப்பா அப்படின்னு சொல்லி நினைக்காம, மருமக அப்படிங்கிறவ ஒரு மக அப்படின்னு நினைக்காம 2 பேரும் பார்த்த ஒரே விஷயம் கள்ளக்காதல், அதே மாதிரி காமம். ஸோ கடைசியாக இவங்க 2 பேரும் ஒரு கொலையை செஞ்சுட்டு இப்போது சிறையில் கம்பி எண்ணிட்டுருக்காங்க. இந்த கிரைம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு கிரைமில் சந்திக்கலாம். நன்றி.